ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நம்ம திருச்செந்தூர் பாத யாத்திரையோட 3வது நாள் வீடியோ தான். ஏற்கனவே 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது 3வது வீடியோ. ஏன்னா நிறைய வீடியோக்கள் வந்து எடுத்திருந்தேன். 2 3 நாள் கிட்டத்தட்ட 4 நாள் ஆகிட்டு. அந்த 4 நாளுமே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ வந்து எடுத்து வச்சுருந்ததை நான் அப்பப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி இப்போ வந்து என்னால் முழுசாக கொடுக்க முடிஞ்சது. பெரிய வீடியோவாக தான் இருந்தது. அதெல்லாம் சுருக்கி சுருக்கி தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு தேவையில்லாததெல்லாம் விட்டு அப்படி இப்படி மாட்டி இந்த அளவுக்கு வீடியோ வந்து எடுத்து முடிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாரும் பேச்சு முன்ன அண்ணா இப்போ நான் கோஸ்டிட்டு பாருங்க மொத்தமாக கிளம்பி வரவேன் ஏறுங்க காலகட்டம் மைனி காலகட்டுங்க. அது மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு மைனிக்கு. கையெல்லாம் வீங்கி போச்சு. கையை வீங்கி போச்சு. எல்லாருக்கும் காலை தான் வீங்கி போயிருக்கணும், கை வீங்கி போயிருக்கு. குலசையிலேருந்து காலையில் கிளம்பி அப்படியே இருட்டுக்கே நடந்து வந்தோம். வர்ற வழியில் ஒரு பெட்ரோல் பல்க் இருந்து அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் இன்னொரு பெட்ரோல் பல்க் இருந்து அங்கே வந்து கொஞ்சம் நேரம் படுத்து ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்டு அப்படியே எந்திரிச்சு வந்தோம். இப்போ காலையில் இந்த கடையில் வந்து ஒரு காஃபி குடிச்சிட்ருக்கோம். இந்த வண்டி பேரா இது எந்த வண்டியா? மேலே தூங்க வண்டி. போறியா சென்னைக்கு? சொல்ல பண்ண கோவத்துல மண்டல அடிச்சு அழுதுட்டு இப்படி இருக்காங்க. கோவத்துக்கு காய் ரொம்ப சின்ன. எவ்வளோ வாட்டு இருக்கு நம்ம மக்களா? வாங்கிட்டோம். இவ்வளோ வழியாக கடத்தி கொண்டு வந்து இப்படி இடத்துக்கு வந்தாக்கி வீடியோ அழகா இருக்கு. ஒரு கிழங்கு வச்சு தர வேண்டியதானே பாட்டி? தந்தா ஒன்று தந்தா தந்துட்டாங்களா? அந்த நெட்டு 2 கொடுத்தேன். என்ன பண்ணிடு பாட்டி வீடு தெரியுதுல? அழகா இருக்கீங்களா? எனக்கு ஏதோ மூச்சு போட்டமே இருக்கு ஏதோ. சரி பாட்டி. மணப்பாட்டில் வந்து தானே அவியலுக்கு இட்லி கிடச்சி நம்மளுக்கு தான் பாட்டி போட்டுவிட்ட பட்டை தான் என்ன அழகா இருக்கு. யாருக்கு கவலையில? ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூர் கிட்ட ரீச் ஆயாச்சு. வரையெல்லாம் எல்லாரும் வரதா இருந்தால் பின்னாடி பஸ்ஸில் வந்து எங்கள் கூட வந்து முருகரை வந்து சாமி கும்பிட்டு போங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு தான் பச்சை சாத்து திங்கக்கிழமை. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இன்னைக்கு கிளம்பி வந்துடலாம். கண்டிப்பாக வந்து திருச்செந்தூர் பாத யாத்திரையா நாங்கள் முருகரை பார்க்க போயிட்டு இருக்கோம். வழி பணங்களும் வாங்கி சாப்பிட போயிட்டு இருக்கோம். இப்போ மட்டும் கவராக மாட்டோங்கா வீடியோக்குள்ள நீ தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து திருச்செந்தூருக்கு 3வது நாள் நடைப்பயணம் போயிட்டுருக்கோம். பாத யாத்திரை. இப்போ எதுலமா போயிட்டுருக்கோம்? இப்போ ஆலந்தலை தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருச்செந்தூர் வந்து ரீச் ஆயிடுவோம். நீங்கள் வரதா இருந்தால் பின்னாடி பஸ்ஸில் வந்து எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. நாளைக்கு வந்து திங்கக்கிழமை பச்சை சாத்து இருக்குது முருகருக்கு. அதை பார்க்கக்காக தான் நாங்கள் இந்த பச்சை டவலோடு நடந்து போயிட்டு இருக்கோம். பழங்களும் சாப்பிட்டுட்டு போயிட்டு முருகர் ஏதாவது நம்ம வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் முருகரை வந்து கும்பிட்டுட்டு போங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சந்தியா ஹெல்த் குக்கிங் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்க அப்படி தானே? உப்பு கண்ணாமல் இருக்கும். ஒரு வழியாக திருச்செந்தூருக்கு வந்து சேர்ந்தாச்சு. திருச்செந்தூரில் மெயின் ரோட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த பிள்ளையார் கோயிலில் முதல்ல பிள்ளையாரை கும்பிட்டுட்டு காணிக்க வச்சுட்டு அங்கே இருந்து நம்ம பேக் வந்து வண்டியில் இருந்தது அதை எல்லாமே எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு லக்கேஜுக்கு கூட ஒரு லக்கேஜ் இப்போ ஆயாச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கோம். நடக்க நடக்க வழி எங்கே இருக்குது? நம்மளுக்கு வந்து மெயினோட முடியுது அப்படின்னு நினச்சா உள்ளே 2 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது கோயிலுக்கு போகிறதுக்கு. அவ்வளோ வழியுமே நடந்து தான் வந்துட்டுருக்கோம். இப்போ அதிகாலையில் அப்படிங்கும்போது கொஞ்சம் ரோடு எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. இன்னும் நேராக ஆக இந்த இடம் எல்லாமே நல்லா கூட்டமாக தான் இருந்துகிட்டு இருந்தது. வழியில் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையாக நாங்கள் உட்காந்து வந்துட்டு இருந்தோம். ஏன்னா ஒரே இடியாக நடக்கவும் முடியலை. இவ்வளோ தூரம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நடந்துட்டோம். ஆனால் அந்த திருச்செந்தூர் ஊர் இப்போ உள்ள கால் வச்சது தான் தெரியும். எங்களுக்கு கால் வலி ரொம்ப அதிகமாக இருந்தது. நாங்கள் வந்து எதிர்பார்த்ததோட அதிகமான ஒரு கால்வலி. என்னடா இது இவ்வளோ நேரம் நடந்தோம், அப்போல்லாம் இல்லாத கால்வலி இப்போ இருக்குது அப்படின்னு நினச்சி கொஞ்சம் வருத்தமாக இருந்து
அது நம்ம கோவில் பக்கத்தில் போக போக அந்த மாதிரி தான் கொஞ்சம் கால் வலி அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆள் சொன்னாங்க. சரி ஒருவேளை அதனால கூட இருக்கலாமோ! ஏன்னா நம்ம மனச போட்டு ஏதாவது ஒரு இது குழப்பிட்டே இருக்கோம் இல்லையா? அதனால இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்க வந்து பொறுமையா நடந்துட்டுருந்தேன். டைம் இருக்கு. ரூம் வந்து லாட்ஜில போட்டிருக்கோம். ஒரு 30, 40 பேருக்கு ரூம் போட்டிருக்கோம். அந்த பக்கத்தில போய் நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா லாட்ஜில போய் கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா சாமி கும்பிட போலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையாவே வந்துச்சு. நம்ம வந்து இந்த கோயில் பக்கத்துல வந்ததும், கோபுரத்த பார்த்து நல்லா அதுல நின்னு சாமி கும்பிட்டுட்டு, ஒரு மரத்தடியில வந்து உட்கார்ந்தாச்சு. இதுக்கு மேல எங்க போறதுன்னே தெரியல. எல்லாருமே அவரவர்மேட்டுக்கு ஒவ்வொரு இடமா வந்து சாமி கும்பிட போயிட்டாங்க. எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க கிட்ட தான் அ ரூம்போட பொறுப்பு எல்லாமே இருக்கு. அப்ப அவங்க வந்து வந்து நம்மட்ட சொன்னா தான் நம்ம ரூம வந்து பார்த்து போக முடியும். அதனால ஒரே இடத்துல உட்காந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம்னு சொல்லிட்டு, இன்னொருத்தவங்கள வந்து அடுத்த இடத்துல போய் தேட வச்சிடக்கூடாதுல்லையா? அதனால அதே இடத்துலயே உட்காந்துட்டு, வர்றது வர வெயிட் பண்ணலாம் அப்படின்னுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு 10 மணி ஆயிட்டு. அதுக்கப்புறம் தான் நமக்கு ரூம் வந்து கிடச்சது. ரெடியா இருந்து, அங்கேயே போய் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, அ முகமெல்லாம் கழுவிட்டு, லக்கேஜ் எல்லாம் அங்க வச்சுட்டு, சரி நம்ம வந்து கோவில போய் பார்க்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா சாமி கும்பிட்டுட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு போனோம். அங்க வந்து ஒரு 1 மணி, 2 மணிக்கு மேல நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. இன்னைக்கு நெறைய கல்யாணம் வேற நடந்துட்டு இருந்தது. வரிசையா பாருங்க பொண்ணு மாப்பிள்ளைலாம் போயிட்டுருக்காங்க. நாங்க இந்த இடத்துல உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் நம்ம முருகர் கோயில் யானை. இந்த யானைக்கு அழகே கூட ஒருத்தர் வருவாரு பாருங்க. அவரு வரும்போது தான் கெத்தா இருக்கும். பாவம் இப்போ அவரு தான் இல்ல. நம்ம யானைக்கு என்ன கோவம் வந்ததோ தெரியல மிதிச்சு கொன்னுப்புட்டு. என்னதான் இருந்தாலும் அவர் வரும்போது ஒரு அழகா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வாட்டி கோயிலுக்கு போயிருக்கும்போது நான் வந்து பார்த்துருந்தேன். அப்போ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க ரூம்ல லக்கேஜ் எல்லாமே வச்சுட்டு, முதல்ல சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிட்டோம். காலையிலே வந்து காஃபி குடிச்சது மட்டும் தான். அதுக்கப்புறம் காலைல டிஃபன் எதுவுமே சாப்பிடல. லக்கேஜ் எல்லாமே எங்ககிட்டயே இருந்து பாருங்க. எங்கேயுமே எந்திரிச்சு சாப்பிட போக மனசே இல்ல. கஷ்டமா இருந்தது. அது இல்லாம இன்னைக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் லோ ஆன மாதிரி ஏதோ ஒரு ஃபீல். ஒரு மாரி இருந்து தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருந்து. ஹோட்டல்ல போய் கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டோம். அதுக்கப்புறமா எந்திரிச்சு இனிமே நல்லா சாப்பிட்டா தான் சாமி கும்பிட போ முடியும். சாமி வந்து எல்லாத்தையும் பட்னியா இருந்துட்டு வந்து என்ன கும்பிடுங்கன்னு சொல்லல. நம்ம சாப்பிடாம போய் அங்கங்க எங்கேயாவது கீழ விழுந்து கிடந்தா அது எதுக்கு? அதோட திருப்தியா சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட போலாம் அப்படின்னுட்டு முதல்ல சாப்பிட்டுட்டோம். இப்ப சாமி கும்பிட்டதுக்கு வந்துட்டோம். சாமி கும்பிட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டி விடல. நடந்து வந்தவங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி விடுவாங்கல்ல, ஒட்டி விடல. நாங்க வந்து சொன்னோம், "இப்படி நடந்து வந்தோம். ஸ்டிக்கர் எங்கன்னாங்க." அப்போ நாங்க வந்து இந்த ரூட்ல வந்தோம் அப்படின்னு சொன்னதுமே, சரிம்மான்ட்டு உள்ள விட்டாங்க. அதுவரைக்கும் சந்தோஷம். ஆனா அதுக்கப்புறமுமே சாமி கும்பிட்டுட்டு வெளியில வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. இப்ப சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்தாச்சு. பிரசாதம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். எவ்வளவு கூட்டம் பாருங்க. அ கோவில் ஃபுல்லாவே நல்ல கூட்டம். சொல்லவே முடியாத அளவுக்கு எங்கெங்க பார்த்தாலும் மக்களோட கூட்டமா தான் இருந்து. இத விட அடுத்த நாள் பச்சை சாத்து அன்னைக்கு ஏகப்பட்ட கூட்டம். லட்சக்கணக்கில மக்கள் வந்து கூடுதல் தான் இருப்பாங்க. அப்படி கூட்டம். எங்க பார்த்தாலும் கூட்டம். இந்த அளவுக்கு கூட்டத்துக்குள்ள நம்ம முருகர கும்பிட வந்துட்டோமே அப்படின்ட்டு ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தது. இங்க கல்லுலாம் போட்டிருக்கோம். உயரமா தான் இருக்கும். கல்லு போட்டு இது பண்ணிச்சுக்கோம். எதுலா? இப்ப இங்க கொஞ்சம் கல்லு அதிகமா போட்டிருக்கு. வள்ளி குகை அங்கே இருக்கு பாருங்க. வேலை நடந்துட்டு இருக்கலாம் அந்த சைடில். அந்த மேட்டில் ஏறி முன்னாடி போன ஞாபகம் இருக்கா? அங்கெல்லாம் இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. ஒன்றும் வராத மாதிரி அந்த அப்படி திருநீர் வச்சு அள்ளி இழுத்து விட்டுருவாங்க. சாமி ஆடுவீங்க.
பிள்ளைகளை தள்ளி பிடிக்கும். சாமி கும்பிட்டதுக்கப்புறமா கோவிலில் கொஞ்ச நேரம் அந்த காவடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த வேல் எல்லாம் பார்த்திங்கன்னாங்க ஒவ்வொரு விரல் வண்ணத்தில் இருக்குது. அது அப்படியே வந்து அவங்களோட கன்னத்தில் அந்த அந்த பக்கம் இந்த பக்கமும் இருந்து 10லேருந்து 20 அடி நீளத்துக்கு இருக்குது. எவ்வளோ ஒரு மன கஷ்டத்தில் எவ்வளோ ஒரு சாமிக்கு ஒரு வேண்டுதல் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான
வேண்டுதல் எல்லாம் வேண்டிக்குவாங்க அப்படின்னுட்டு அதை உருவும்போதே பார்க்கும்போது கண்ணிலருந்து கண்ணீரே வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்து, கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா எங்களால பார்க்கவே முடியல. நாங்க அப்படியே வந்து விலகி வந்துட்டோம். உண்மையாவே வந்து நம்ம நடந்து போன வழிய விட, இந்த வேண்டுதல் எல்லாமே வச்சு அந்த வந்திருக்க பக்தர்கள் இருக்காங்க இல்லையா? எல்லாரோட கஷ்டத்தையும் தீர்த்து, அவங்க வேண்டுதலெல்லாம் நிறைவேத்தி தா முருகா! அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் மனசுல வந்து தோணிட்டே இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, நைட்டு ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு, காலையிலே வந்து குளிச்சு ரெடியாகி கோயிலுக்கு வந்துட்டோம். இங்க திருச்செந்தூர்ல சிவன் கோயில்ல இருந்து தான் அன்னைக்கு முருகர் வந்து பச்சை சாத்தி, அதுக்கப்புறமா முருகர் கோயிலுக்கு வந்து எடுத்துட்டு போவாங்களாம். அதனால இங்க சிவன் கோயிலுக்கு வந்து ரெடியாகி வந்துட்டோம். ஒரு பக்கத்துல ஒதுங்கி உட்காந்துருந்தோம். அங்க அதுக்கு முன்னாடியே 4 மணிக்கு இருந்தே கோயிலுக்குள்ள நெறைய கூட்டம். நெறைய பேர் உள்ளவே வந்து உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே வெளில வரதுக்கே 12 மணி, 1 மணி ஆகிரும். உள்ள வந்து சாமிக்கு அபிஷேகம் நடந்துட்டுருக்கு. அபிஷேகம், ஆராதனை எல்லாமே நடந்துட்டுருக்கு. நாங்க வந்து இங்க தள்ளி நின்னு தான் பார்த்தோம். லேசா தெரிஞ்சுது. அ கேமரால அந்த அளவுக்கு தெரியல. நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணேன். ரொம்ப தெளிவா தெரியல. கூட்டத்த பாருங்க. ஏகப்பட்ட கூட்டம். ஒருத்தர் கீழ விழுந்தா கூட எந்திரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கூட்டம். அபிஷேகம் எல்லாமே முடிஞ்சு, அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து திரை போட்டுட்டாங்க. சாமிய ரெடி பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக. அப்போ கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு தான் சொன்னாங்க. எங்களால நின்னுட்டே இருக்க முடியல. ரொம்ப நெரிசல். ஒரு ஒட்டு திண்ணையில கால் வச்சு நின்னுட்டே இருக்கேன். நான் அப்படியே வீடியோவும் எடுத்துட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா, கால் நல்லா வலிக்க ஆரம்பிச்சுட்டு. திடீர்னு கூட்டத்துக்கு இருந்து ஒரு பையன் அரோகரா, அரோகரா அப்படின்னு ஒரு சின்ன பையன் நல்லா சவுண்டு போட ஆரம்பிச்சுட்டான். அவன் சவுண்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் இருந்திருக்கும். கரெக்ட்டா திரையெல்லாம் விலக்கி சாமிய எடுத்துட்டு வந்துட்டாங்க. எல்லாருமே பையன் போட்ட சத்தத்தில தான் சாமி சீக்கிரம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா பச்சை மயில் வாகனமே எங்க பால சுப்பிரமணியனே வா. 2 வரையும் தெரியுமா? எவ்வளோ பாட்டு படிக்க தேவரமா தெரியும். படியாச்சு. மருந்தவை மந்திரம் மருமை நெறியவை மற்றும் எல்லாம் அருங்குயர் கெடுமவர் நாமுமே சிந்தை செய் நன்னஞ்சமே உறவினில் பொந்தை வன் தொவிதர தொந்து வைம்பூர் செருந்தீசம் பொன்மலர் திருநெல்வேலி யூரை செல்வர்தாமே என்று மோதிய பின்னர் என நினை வறியவர் ஏறி சென்றுதான் கெடுக்கிய மனிதோறும் படிகொடும் இயல்பதுவே துண்டுதன் பொருள்மை எழுதிய போதகை கேதலைந்து தெண்டவன் உதவிய திருநெல்வேலி உரை செல்வராமே. அது 10 பாட்டு தெரியுமா? இருந்தவை மந்திரம் காந்திமதி பாட்டு எல்லாம் நல்லா அங்கே படிப்போம். நிலைப்பர் கோயில் எவ்வளோ பாட்டு படிப்போம் தெரியுமா? படிக்க முடியல. நிறைய காவலம் தெரியும். பையன் கூடத்துல எப்படி அங்கே போயிட்டான்? அவங்க விட்டுட்டாங்களா? ஆமாம்.
நல்லபடியாக அங்கேருந்து சாமி தரிசனம் கிடச்சதுக்கப்புறமா பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வெளியில் வந்தோம். கோயிலுக்கு பக்கத்தில் தான் நம்ம வந்து இருக்கக்கூடிய லாட்ஜ் இருக்குது. அதனால அப்படியே வந்து கோவில் முன்னாடி வந்து ஒருக்கா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். அப்புறமா லக்கேஜ் எல்லாமே எடுத்துட்டு மறுபடியும் நம்ம இங்கே இருந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் நடக்கணும். பிள்ளையார் கோயில் இருக்குது பாருங்க தெப்பக்குளம், அந்த ஏரியா வரைக்கும் நடக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி தான் இருந்து கிட்டத்தட்ட 1 1/2 2 கிலோமீட்டர் இருக்கும் நடக்கலாம். அந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தோம். நடந்துட்டு அங்கேருந்து தான் நம்ம வண்டி வந்து பிடிச்சு ஊருக்கு வந்தோம். எவ்வளவோ ஒரு கஷ்டம் 2 வருஷம் 3 வருஷம் போகலாமா போக முடியாதா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து சாமியை வந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. பச்சை சாத்தோட நல்ல அருமையான ஒரு தரிசனமும் நமக்கு கிடச்சிது. எந்த கோயிலுக்கு போனாலும் என்னை நல்லாக்கி கடவுளே அப்படின்னு நினச்சி கும்பிடுவோம். ஆனால் எனக்கு என்னவோ முருகரை பார்க்கும்போது மட்டும் எல்லாத்தையும் போல் எங்களையும் நல்லாக்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் தோணுது. ஊர் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். அதே மாதிரி தான் எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருப்போம். அழகான சாமி தரிசனத்தோட இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். பெரிய வீடியோவாக தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.